வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம அஸோட ஒரு ஃப்ரேஸ் அசிஸ், அதே மாதிரி அசிஸ் வேரிஸ், அசஸ் த கேஸ், இந்த மாதிரி ஃப்ரேசஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அசிஸ் அப்படின்னா ஒரு பொருள் இல்ல ஒரு நபர் தற்போது எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எந்த மாற்றமும் இல்லாம அப்படின்னு சொல்றதுக்கு நாம ஆஸ் இட் இஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஆசிஸ். இப்போ சாப்பாடு நல்லா இருக்கா, ஏதாவது உப்பு போடணுமா, இல்ல ஏதாவது காரம் போடணுமா, இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல ஒன்னும் ஆட் பண்ண வேணாம், இப்ப எப்படி இருக்கோ அதுவே டேஸ்டியா தான் இருக்கு, அப்படியே விட்டுடுங்க. இப்ப எப்படி இருக்கோ அது அப்படியே விட்டுடுங்க, இப்ப எப்படி இருக்கோ அதுவே டேஸ்டியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. The food is tasty as it is. அதை நம்ம ஷார்ட்டா the food is tasty as is அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி leave it as it is, அதுதான் ஷார்ட்டா leave it as is. இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு மேக்கப் போடணுமா, ஹேர் ஸ்டைல மாத்தணுமா, ஒன்னும் பண்ண வேணாம், இப்ப எப்படி இருக்காலோ அதுவே அழகா இருக்கு. She is beautiful as she is. இந்த இடத்துல இட்டுன்னு இல்ல, she is beautiful as she isன்னு இருக்கு. இதுதான் நம்ம ஷார்ட்டா she is beautiful as is. He is handsome as is. இப்பவே அவன் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். He is handsome as he is. அதுதான் நம்ம ஷார்ட்டா he is handsome as is. இந்த வீடு இப்பவே நல்லாதான் இருக்கு, புதுசா பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. This house is lovely as it is. This house is lovely as is. இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, ஃபேன் எதுவும் இங்க கொண்டு வந்து வைக்கவா, உங்களுக்கு வேர்க்குதா, இல்ல இதுவே நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, ஃபேன்லாம் போட வேணாம், இப்ப எப்படி இருக்கோ அதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு. No need to switch on the fan, it's comfortable as it is. No need to switch on the fan, it's comfortable as is. சோ இப்படிதான் நம்ம அசிஸை யூஸ் பண்ண போறோம். ஒரு பொருள் இல்ல ஒரு நபர் ஒரு இடம் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே, எந்த மாற்றமும் செய்யாம. ஆனா இந்த as it isன்ற மாதிரி நிறைய இடங்கள்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால என்னால வெளில போக முடியல, அப்படி கூட நம்ம as யூஸ் பண்ணுவோம், ஒரு கன்ஜங்ஷனா ஒரு கனெக்டரா. இந்த இடத்துலயும் கூட as it isன்னு இருக்கு. இதை நம்ம as is raining அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நாம as it is, அதாவது இப்ப எப்படி இருக்கோ அதே நிலைன்னு சொல்றதுக்கு as it isன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை மட்டும்தான் நம்ம ஷார்ட்டா as isன்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம as isன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது அசிஸ், நம்ம அசிஸ் கிளாஸ்னே பொதுவா சேல்ஸ் டீட்ல, பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ்ல, அக்ரிமெண்ட்ல எல்லாம் ஒரு கிளாஸே இருக்கும். அதாவது ஒரு பையர் ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு ஆட்டோமொபைல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்டா வாங்குறீங்க. சோ அந்த பொருள், அந்த வீடு, அந்த காரு இப்ப எப்படி இருக்கோ அந்த பொருளை நான் நல்லா செக் பண்ணிட்டேன், அதை அப்படியே வாங்குறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம இந்த அசிஸ் கிளாஸ் இல்ல அசிஸ் வேரிஸ் கிளாஸ் அப்படின்னே ஒண்ணு அக்ரிமெண்ட்ல இருக்கும். சோ லெட் த பையர் பிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேஸ பையர் தான் கவனமா பார்த்து வாங்கணும். சோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த அசிஸ் கிளாஸ். இப்போ பொதுவாகவே டாக்குமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட்ன்றப்போ ரொம்ப லென்த்தி சென்டென்சஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட், சோ வாங்குபவர் சொத்தை இப்போதிருக்கும் அதே நிலையில வாங்க சம்மதிக்கிறார். The buyer agrees to buy the property as is. இப்ப அதேதான் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. அதாவது வாங்குபவர் இதை நல்லா ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாரு, ஃபுல்லா செக் பண்ணிட்டாரு, அவருடைய மதிப்பீட்டின் அடிப்படையில ஃபுல்லா பார்த்த வரைக்கும் அவருக்கு இது ஓகே, இந்த பொருளை வாங்குறதுக்கு அவருக்கு சம்மதம். அதனால இந்த அசிஸ் வேரிஸ் பேசிஸ்ல இதை நாம விற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So this property is sold by the seller and accepted by the buyer on an as-is varies basis. The buyer has relied upon their own investigations and judgement. Buyer அவர் கண்ணால ஃபுல்லா பார்த்து சரின்னு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொருளை நாங்க விற்கிறோம். நிறைய ப்ராவர்ப்ஸ்லயும் நம்ம இந்த மாதிரி அசிஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். அரசன் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் மக்களும். சோ அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி, அதுதான் நம்ம assist the king, so are the subjects. தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ assist the mother, so are the children. Assist the thread, so is the cloth. இது எல்லா இடத்துலயுமே இவங்க எப்படி இருக்காங்களோ எப்படியோ அதே மாதிரி இவங்களும் இருக்காங்க, அந்த அர்த்தத்துலதான் நம்ம எப்படி யூஸ் பண்றோம். இப்ப நம்ம பார்க்க போற phrase as is often the case, as is always the case. இந்த phraseஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பவுமே நடக்கிற மாதிரி, அடிக்கடி நடக்கிற மாதிரி, இவர் இப்படிதான் பண்ணுவார் அடிக்கடி, அதே தான் இன்னைக்கும் செஞ்சிருக்காரு அப்படி நம்ம சொல்றதுக்கு தான் நாம இந்த as is often the case இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்படி நம்ம as usual, as always சொல்ற மாதிரிதான் இந்த phraseஸும். அவன் எப்பவுமே ஃபெயில் ஆவான் தான், எல்லா சப்ஜெக்ட்லயும் வழக்கம் போல இந்த தடவையும் ஃபெயில் ஆயிட்டான். சோ எப்பவுமே ஃபெயில் ஆகுறது தான் வழக்கம், இந்த தடவையும் அப்படிதான் நடந்திருக்கு
So he failed in all subjects, as is often the case. He failed in all subject, as is the usual case. எப்படி வேணா இதை நம்ம சொல்லலாம். இது வந்து he failed in all subject as usual சொல்ற மாதிரி தான். அவர் வழக்கம் போல பஸ்ஸை விட்டுட்டாரு. எப்ப பார்த்தாலும் பஸ்ஸை விட்டுருவாரு. இன்னைக்கும் அதே மாதிரி நடந்துச்சு. So he missed the bus, as is often the case. He missed the bus, as is often the case. ஒரு பொண்ணு அவ எந்த வேலை கொடுத்தாலும் எப்பவுமே ரொம்ப நீட்டா அந்த ஒர்க்கை பண்ணுவா. இன்னைக்கும் கூட ஒரு ஒர்க் கொடுத்தேன், அதையும் ரொம்ப நீட்டா பண்ணியிருக்கா. சோ அவ எப்பவுமே பண்ணுவா அப்படின்றதுனால இந்த பாட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு அவ பண்ணுனா அப்படின்னு சொல்றதுனால இந்த பாட்டு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. So she did the given work neatly, as is always the case. She did the given work neatly, as is always the case. அடுத்து நம்ம பார்க்க போற phrase as is the case. இதை வந்து நம்ம ரெண்டு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஒன்னு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும், இதே மாதிரிதான் இவருக்கும் நடந்துச்சு, இதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. சோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றப்போ நாம அசிஸ்ட் கேஸை யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, ஒரு டிபிக்கல் சிச்சுவேஷனை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. டிபிக்கல் சிச்சுவேஷனா பொதுவா எல்லா குடும்பம் அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். குழந்தைங்க அப்படின்னாலே இவங்க இப்படிதான் இருப்பாங்க, எல்லா நாடுகள்லயும் இப்ப இப்படிதான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கும் நம்ம அசிஸ்ட் கேஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப குழந்தைங்க அப்படின்னாலே இப்ப சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க, கொஞ்ச நேரத்துல திரும்ப சேர்ந்து விளையாடுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் பண்றாங்க. சோ இதை சொல்றதுக்கு நம்ம அசிஸ்ட் கேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதே மாதிரிதான் இவங்களும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப 1970ல மார்கரெட் கோர்ட் 4 கிராண்ட் ஸ்லாம் வரிசையா ஜெயிச்சு கோல்டன் கிராண்ட் ஸ்லாம் வாங்கினாங்க. சோ அதே மாதிரிதான் 1988ல ஸ்டெஃபி கிராஃப் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So Steffi Graf won the Golden Grand Slam in the year 1988, as was the case of Margaret Court in the year 1970. So Steffi Graf won the Golden Grand Slam in the year 1988, as was the case of Margaret Court in the year 1970. So இவங்க பண்ண மாதிரியே இவங்களும் பண்ணாங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்போ நாம சில டிபிக்கல் சிச்சுவேஷன் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். குடும்பம் அப்படின்னாலே பிரச்சனைகள் தான் இருக்கும், அதே மாதிரி அவங்க குடும்பத்திலயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். So they also have a few family problems, as is the case of many families. So they also have a few family problems, as is the case of many families. இப்ப அதே மாதிரி COVID-19 பேண்டமிக்னால 2020-21ல எல்லா நாட்டிலையுமே எக்கானமி வந்து கொஞ்சம் டவுனா தான் ஆனிச்சு. அதே மாதிரிதான் இந்தியாவிலையும். So our economy contracted in the year 2020-21 due to COVID-19 pandemic, as was the case of many countries. அதே சமயத்துல எல்லா நாடுகள்லயும் இருந்தது மாதிரியே தான் இங்கேயும் அப்படி ஆனிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. சோ பொதுவா நிறைய பேருக்கு வர்ற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சோ இந்த அசிஸ்ட் கேஸ்க்கு அப்புறம் எந்த ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணணும்? ஆஃப், வித் அண்ட் ஃபார். ஏன்னா இது மூணுமே ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் இந்த இடத்துல 3 ப்ரெப்போசிஷனுமே சரியான அர்த்தத்தை தான் கொடுக்கும். சோ அதனால எதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். சோ அவனுக்கு வந்து மேத்ஸே பிடிக்க மாட்டேங்குது, எல்லா பிள்ளைங்களும் இப்ப அப்படித்தானே சொல்றாங்க, மேத்ஸ் பிடிக்காதுன்னு. அதே மாதிரி அவனுக்கும் பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ he doesn't like math, as is the case of many children. இந்த இடத்துல ஆஃப் என்ற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா? சோ அதே மாதிரியே நாம he doesn't like math, as is the case with many children. He doesn't like math, as is the case for many children. நம்ம எப்படி வேணா அதை வச்சு சொல்லலாம். ஒன்னும் பெருசா கிராமட்டிக்கலி மிஸ்டேக்கும் கிடையாது, ஒரு பெரிய மீனிங்ல டிஃபரன்ஸும் இல்லை. சோ அதனால நீங்க எந்த மாதிரி வேணா யூஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நாம அசிஸ்ட்னா என்ன, as is the case and as is always the case, as is often the case, இந்த மாதிரி phrases எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர இந்த சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்க சர்ச் பண்றதுக்கு இந்த வீடியோ கீழே வர இந்த நேம்ல கிளிக் பண்ணுங்க. இந்த அபவுட் பக்கத்துல இருக்க ஆரோவை கிளிக் பண்ணீங்களானா உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் பட்டன் வரும். இதுல நீங்க உங்களுக்கு தேவையான டைட்டில்ல நீங்க வீடியோ இருக்கான்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கான வீடியோஸ் இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இல்லைன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much.